வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மக்களிடையே ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ் கருணாகரனும் ஆயுஷ் ஷெட்டியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்த சங்கல்ப் யாத்திரை பயனாளிகளிடையே காணொலி வாயிலாக கலந்துரையாடிய பிரதமர், நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை நகரங்களை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். நாடு சுதந்திரம் அடைந்தபோது ஒரு சில பெரிய நகரங்களே பொருளாதார வளர்ச்சியின் பயன்களை பெற்று வந்ததாகவும், ஆனால் தற்போது சிறிய நகரங்களும் அதிக அளவில் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் நூற்றுக்கணக்கான சிறிய நகரங்கள் தோற்றுவிக்கப்பட்டு தேசத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பிரதமர் பங்கேற்ற காணொலி கலந்துரையாடலில் ஆயிரக்கணக்கான பயனாளிகள் பங்கேற்றனர். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மதுரையில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் திரு ஆர் கே சிங், அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம் போன்றவற்றின் மூலம் பெருமளவிலான மக்கள் பயன்பெற்றுள்ளதாக கூறினார். நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டும் என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். சங்கல்ப் யாத்திரை முகாம்கள் மூலம் மக்கள் தங்களுக்கான நலத்திட்டங்களை புரிந்து கொண்டு அதற்காக விண்ணப்பிக்கவும் வசதி செய்து தரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிவகங்கையில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியிலும் மத்திய அமைச்சர் திரு ஆர் கே சிங் பங்கேற்றார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த யாத்திரையின் போது மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்டவர்களுக்கு திட்டங்களின் பலன்கள் சென்றடையும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்ற யாத்திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய அரசின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 6000 ரூபாய் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று விவசாயி ஒருவர் தெரிவித்தார். வணக்கம், என் பெயர் கவிதா பாலாஜி. சூரக்கோட்டை ஊராட்சி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 கொடுக்குற அந்த பிஎம் கிஷான் திட்டத்தின் மூலம் வேலை விவசாயிகளுக்கு பெரு உதவியாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமாக சிறு விவசாயம், நெல், கத்தரிக்காய் மாதிரி சிறு தோட்டப்பயிர்கள் செய்யறதுக்கும் பெரு விவசாயம் செய்வதற்கும் இது பெரும் உதவியாக இருக்கிறது. பிஎம் கிசான் திட்டம் மூலம் பல நலத்திட்டங்களும் பிரதமர் மோடி சார் அவர்கள் நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தின் மூலம் எங்களை போன்ற ஏழை விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக உள்ளது. பிரதமர் ஐயா அவர்களுக்கு எங்கள் ஊராட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் இன்று நடைபெற்ற திருமுறை திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் ஊக்குவிக்கும் வகையில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். தமிழுக்கு சர்வதேச அளவில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சியால் கிடைத்திருப்பதாக அவர் கூறினார். நாட்டின் கலாச்சார ஒத்துழைப்பு குழுவின் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை இந்த குழு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தில் செங்கோல் வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தென்னிந்திய கலாச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள் குறித்தும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 10 சைவ ஆதீனங்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் ரயில்வே துறையின் பணிகள் முழு அளவில் மேம்பட்டிருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ரயில்வே வார விழாவில் பேசிய அவர், உலக அளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று கூறினார். அதில் ரயில்வே துறையின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டை கட்டமைப்பதில் ரயில்வே ஊழியர்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்புக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சிறந்த ஊழியர்களுக்கு ரயில்வே சேவா புரஸ்கார் விருதுகளையும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார்.
சேலம் மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அவர் வழங்கி பேசினார். பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பள்ளி மாணவ மாணவியர் சிறப்பாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சைக்கிளை பெற்றுக் கொள்ளும் மாணவர்கள் சாலை விதிகளை முறையாக பின்பற்றி பாதுகாப்பாக பள்ளிக்கு வந்து செல்ல வேண்டும் என்றும் திரு KN நேரு அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகைக்கான புதிய விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் முதல் பெறப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் உரிமைத் தொகைக்கு மேல்முறையீடு செய்துள்ளவர்களை தவிர்த்து இதுவரை விண்ணப்பிக்காத புதியவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் தன்னிறைவை அடைவதற்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு தங்கம் தென்னரசு எடுத்துரைத்தார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். உதகை குன்னூர் மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் புறவழிச்சாலை பணிகளை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ. வேலு இன்று நேரில் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, கலவை ஆகிய பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் 2054 பயனாளிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஆர். காந்தி பட்டாக்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சிறார்கள் விசாரணை மையத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு தண்டபாணி இன்று திறந்து வைத்தார். கரூரில் தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் மின் சிக்கன சேமிப்பு வார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையின் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஓட்டம் இன்று நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் முக்கோடி தெப்பத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் 40 நாட்களுக்கு பின் இன்று சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ் கருணாகரனும், மகளிர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். கட்டாக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் சதீஷ் கருணாகரன் 21-18, 21-14 என்ற செட் கணக்கில் மற்றொரு வீரர் கிரண் ஜார்ஜை வென்றார். மகளிர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி இந்தோனேஷியாவின் ஆல்பி ஃபர்கானை 19-21, 21-14, 22-20 என்ற செட் கணக்கில் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவு, மகளிர் இரட்டையர் பிரிவு மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்திய இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் ஸ்பெயினிடம் 3-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 347 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 நாடுகளுக்கு இடையேயான ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. தமிழ்நாட்டின் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இப்போட்டிகள் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை மக்களிடையே ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்று மாநில அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ் கருணாகரனும் ஆயுஷ் ஷெட்டியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.